தலைமையின் முடிவினாலே பதவியேற்றேன். யாழ் மாநகர சபையின் புதிய மேயர் தெரிவிப்பு. கோட்பாட்டுக்கு முரணாக செயல்படும் கட்சிகள், சுமந்திரனின் அதிரடி குற்றச்சாட்டு. இணையவழிக்கு வந்த முக்கிய சேவைகள், மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. எந்த அறக்கதையும் இல்லை, சாணக்கியனுக்கு சாட்டையடி கொடுத்த ஜின்னா. படுகொலைகள் இடம்பெறும், எதுவும் மிஞ்சாது, ஈரானை பகிரங்கமாக எச்சரித்த டொனால்ட் ட்ரம்ப். வடக்கு காணி சுவீகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள அதிரடி அறிவிப்பு. இலங்கை இனப்படுகொலையில் பிரித்தானிய ராணுவம் ஆரம்பமாக்கும் அதிரடி விசாரணை. வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வது குறித்து அமைச்சரவை அமைச்சர்களின் கருத்தினை அறியுமாறு சட்டமா அதிபர் கமதொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு அறிவித்துள்ளார். வடமாகாணத்தில் காணிகளை அரசுக்கு பெற்றுக்கொள்வதற்கான வெளியிடப்பட்ட 2430 இலக்க வர்த்தமானி அறிவிப்பை ரத்து செய்யும் தீர்மானம் அமைச்சரவை அளவில் ஏற்கப்பட்டுள்ள நிலையிலும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை. கடந்த மார்ச் 28 வெளியான அந்த வர்த்தமானி அறிவிப்பில் 5940 ஏக்கர் காணிகள் 3 மாத காலத்தில் உரிமை கோரப்படாவிட்டால் அரசின் சொத்துக்களாக பரிவர்த்தனை செய்யப்படும் என கூறப்பட்டிருந்தது. இது வடக்கு மக்களிடையே கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இதேவேளை வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்படாதது குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நீதியமைச்சர் மற்றும் பிரதமர் அலுவலகத்திடம் விளக்கம் கோரி தொடர்பு கொண்டிருந்தார். இதையடுத்து காணி அமைச்சின் செயலாளர் DP விக்ரமசிங்க சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரி கடந்த மே 26 கடிதம் அனுப்பியிருந்தார். அதன் பதிலாக அமைச்சரவை உறுப்பினர்களின் கருத்துக்களை பெறுவதற்காக சட்டமா அதிபர் பரிந்துரை செய்துள்ளதாக பிரதமர் அலுவலகத்தின் உதவி செயலாளர் மிகிரி தென்னகோன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வடகிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது அமைச்சர் லால்காந்த முன்னர் வாக்குறுதி அளித்தவாறு சமீபத்திய நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பான எந்தொரு அறிவிப்பும் விடுவிக்கப்படவில்லை என குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமையின் முடிவினாலே தாம் பதவியேற்றுள்ளதாக யாழ்ப்பாணம் மாநகர சபையின் முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாநகர சபை மேயர் தெரிவின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட ஆதரவு தெரிவித்த சகல உறுப்பினர்களுக்கும் அவர் நன்றியை தெரிவித்துள்ளார். மேலும் நிறைவான சேவையினை மக்களுக்கு ஆற்றுவேன் எனவும் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் முதல்வர் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி நிதியத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சேவைகளும் ஜூன் 21 முதல் இணையவழியில் வழங்கப்படும். இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியிலிருந்து பொதுமக்களுக்கு மருத்துவ உதவி வழங்கும் சேவைக்கான விண்ணப்பங்கள் February 7 முதல் நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களூடாகவும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கப்பட்டன. இந்த வேலை திட்டம் மிகவும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் ஜனாதிபதி நிதியத்தின் ஏனைய சேவைகளையும் இவ்வாறு விரிவுபடுத்த அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி வறுமை ஒழிப்பு நிவாரணங்கள், கல்வி புலமை பரிசில் வழங்குதல், கல்வியில் சிறந்து விளங்கும் பிள்ளைகளை பாராட்டுதல், விசேட தேவைகள் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்கள், காட்டு யானைகளால் பாதிக்கப்படும் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவித்தொகை, தேசிய அளவில் அல்லது நாட்டிற்காக சேவை செய்தவர்களை பாராட்டுதல், விபத்துகள் மற்றும் அனர்த்தங்களின் போது வழங்கப்படும் நிவாரணங்கள் உள்ளிட்ட ஜனாதிபதி நிதியத்தினால் செயல்படுத்தப்படும் அனைத்து சேவைகளுக்கும் பொதுமக்களுக்கு நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களின் ஊடாக இணைய வழியில் விண்ணப்பிக்க முடியும். இந்த வேலை திட்டத்துடன் 47 வருட காலமாக கொழும்பிற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த ஜனாதிபதி நிதியத்தின் அனைத்து சேவைகளையும் இலங்கையின் அனைத்து பிரதேச செயலகங்களூடாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனாதிபதி தலைமையிலான ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக குழு மேற்கொண்ட தீர்மானத்தின்படி பொதுமக்களுக்கு இந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதுடன் இதனூடாக அதிகமான மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இதனூடாக ஜனாதிபதி நிதியத்தை தவறாக பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சில கட்சிகள் கோட்பாட்டுக்கு முரணாக செயல்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் முதல்வர் தெரிவு நேற்றைய தினம் நிறைவடைந்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், முதல்வர் தெரிவில் ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். யாழ் மாநகர சபையில் கூடுதலான ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுமைக்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். எந்தெந்த சபைகளில்
எவரவர் அதிகூடிய ஆசனங்களை பெற்றுள்ளார்களோ அவர்கள் அந்த சபை நிர்வாகத்தை அமைப்பதற்கு சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் என நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே கூறியுள்ளோம். அந்த கோட்பாட்டுக்கு அமைவாக நேற்றைய தேர்வு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கோட்பாட்டையே வேறு சில கட்சிகளும் வலியுறுத்தி தாங்களும் சொல்லியதுடன் எங்களுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் தாங்கள் அறிவித்த கோட்பாட்டுக்கு முரணாக இன்று அந்த கட்சிகள் செயல்படுகின்றது. இது துரதிர்ஷ்டவசமான சம்பவம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். என்னை பதவி விலக்குமாறு கோருவதற்கு சாணக்கியனுக்கு எந்த அருகதையும் இல்லை என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் 30 வருடத்திற்கும் மேலாக ஒரே கட்சியிலே பயணித்து வருகின்றேன். உங்களைப் போல் பல்வேறு கட்சியிலும் தொங்கி வந்தவன் நான் இல்லை. 43 வருடங்களாக ஒரே கட்சியில் இருப்பவன் நான். என்னை கட்சியிலிருந்து விலக்கிச் சொல்ல சாணக்கியனுக்கு நெருக்கடி இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளின் போது ஆட்சியமைக்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு அளித்து வருகின்ற போதிலும் தங்கள் கட்சியின் அரசியல் இருப்புக்காக எதிரணி உறுப்பினர்களுடன் ரகசியமான முறையில் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு உள்ளூராட்சி சபைகளை ஆட்சியமைத்து வருகின்றனர். அவர்களது கட்சி நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கின்ற போது எம்மை விமர்சிக்க இவருக்கு என்ன இருக்கதை இருக்கின்றது. சாணக்கியன் எனது வீடு தேடி ஆதரவு கேட்டுவிட்டு எனக்கு எதிராக இன்று போலியான பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய படையினர் இலங்கை ராணுவத்துடன் இணைந்து தமிழர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகள் குறித்து தொடர்ந்தும் விசாரணை இடம்பெற்று வருவதாக பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தொழில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் இந்த விடயம் தொடர்பில் பிரித்தானிய நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள பிரித்தானிய வெளியுறவு அலுவலக அமைச்சர் கேதரின் வெஸ்ட், முன்னதாக வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் காவல்துறை விசாரணைகளுக்கு உதவியிருந்தாலும் இந்த விடயத்துடன் தொடர்புடைய மேலதிக தகவல் எதுவும் தற்போதைக்கு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற மோதலின் போது போர்க்குற்றங்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளை தாங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் கேதரின் வெஸ்ட் பதிலளித்துள்ளார். 1980 ஆண்டுகளில் இலங்கையில் செயல்பட்ட பிரித்தானிய படையினர் தொடர்பான முறைப்பாடுகளை அடுத்து 2020 ஆண்டு மார்ச் முதல் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக லண்டனில் உள்ள தீர்ப்பாயம் ஒன்றில் சாட்சியமளிக்குமாறு குறித்த ஆயுதப்படையினர் வலியுறுத்தப்பட்ட போதும் பிரித்தானிய வெளிவிவகார அலுவலகம் அதனை தடுத்து நிறுத்தியதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த சூழ்நிலையிலேயே பிரித்தானிய அமைச்சர் கேதரின் வெஸ்ட் நாடாளுமன்றில் பிரித்தானிய அரசாங்கம் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். இதேவேளை இலங்கையில் செயல்பட்ட காலப்பகுதியிலேயே SDF என்ற விசேட அதிரடிப்படையை ஸ்தாபிக்கும் பிரித்தானியாவின் AAS நிறுவனம் சேவை நிறுவனம் இலங்கை அரசாங்கத்துக்கு உதவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இலங்கை அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் இதுவரையில் எவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை. இதற்கிடையில் SASஇன் இலங்கை வருகையை அடுத்து இந்தியாவில் இலங்கை தமிழ் இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சிகள் வழங்கப்பட்டமையும் இலங்கையில் போர்க்கூர்மை பெற்றமையும் இலங்கை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க அம்சங்களாக காணப்படுகின்றன. அமெரிக்காவுடன் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் செய்து கொள்ளாவிட்டால் தாக்குதலால் நிலைமை மோசமாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடி போர் வெடித்திருக்கின்றது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டது. ஏற்கனவே பெரிய மரணமும் அழிவும் நடந்துள்ளது. ஆனால் அடுத்த திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் இன்னும் கொடூரமானவையாக இருப்பதால் இந்த படுகொலையை முடிவுக்கு கொண்டு வர இன்னும் நேரம் இருக்கின்றது. அணு ஆயுத ஒப்பந்தங்கள் போட வேண்டும். இதனை செய்தால் தாக்குதல்கள் மற்றும் மரணங்கள் நிகழாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.